ஒரு தயாரிப்பாளர் வராருன்னா, அவர் வர்ற டயத்த பார்த்து இவரு ஒரு கணக்கு ஒண்ணு போடுவாரு. இந்த இந்த கட்டமும், இந்த கட்டமும் இப்போ பாக்குது. அப்ப இவருக்கு படம் பண்ணா, அது படம் நல்லா இருக்காது. அப்படின்ட்டு அவரா ஒரு முடிவுக்கு வந்து, சார் உங்களுக்கு படம் பண்ண மாட்டேன்ருவாரு. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் அவர் லைஃப்ல ஜோசியம், ஜோசியம், ஜோசியம்ன்னு பார்த்து, பார்த்து கடைசியில எந்த படமும் இல்லாம போய்ட்டாரு. இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில அவர கமிட் பண்ணாங்கன்னா, அவர் தினமும் ஷூட்டிங் வர்றதுக்கே ஜோசியம் பார்த்துட்டு தான் வருவாரு. அவர எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட்டு தெரியல. உண்மையாக இருக்கிற பட்சத்தில் லோகேஷ் கனகராஜ் தான் பாவம். சார். பட் இடையில வந்து ஜீவன் அவரோட வாழ்க்கைய நம்ம எடுக்கும்போது, நெறைய வெற்றி படங்கள் குடுத்துட்டு இருந்தாரு. ஒரு வில்லனா வந்தப்போ ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா இடையில அவர் காணாம போனதுக்கு ரீசன் வந்து நெறையா குடிப்பழக்கங்கள், ஏன்னா நடிகர்களுக்கு இன்னைக்கு அது ரொம்ப கேஷுவலா இருக்கு அப்படின்லாம் ஒரு டாபிக் வந்துச்சு. அப்ப அது இல்ல எனக்கு அவரு குடிகாரரா எனக்கு தெரியவே இல்ல. நான் அவர படங்களில் நடிக்காத பல பல நேரங்கள்ல வெளியிடங்கள்ல பார்க்கும்பொழுது, அப்படி அழகா ஒரு பட்டைய போட்டு வருவாரு அவரு.